ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது நாங்கள் கன்னியாகுமரி பீச்சில் என்ஜாய் பண்ண வீடியோ. கடல் பயங்கர சீற்றமாக இருக்குது. எல்லா இடத்தையும் அடைச்சி வச்சுருக்காங்க. இந்த இடத்த மட்டும்தான் அவங்க ஓப்பனில் வச்சுருக்காங்க. நாங்கள் இந்த இடத்துல மட்டும்தான் நின்னோம். அதுலேயே பயங்கர அலையாக இருந்து ஆட்களும் நிறைய ஆட்கள் வந்திருந்தாங்க. ஏகப்பட்ட ஆட்கள், நிற்க இடம் இல்லை, அந்த அளவுக்கு ஆட்கள் கூட்டம். அலையும் பயங்கரமாக அடிச்சுட்டு இருந்து, நல்ல ஃபோர்ஸாக அடிச்சுட்டு இருந்து அலை. அந்த பாறையில நிறைய மீன் நிறைய சங்குகள் இதெல்லாம் ஒட்டி ஒட்டி இருந்தது. அதெல்லாம் எடுத்து வச்சு பார்த்துட்டு இருந்தேன். அதையும் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தாங்க நிறைய பேர், நாங்களும் எடுத்தோம். அதில் இந்த மீன், ஒரு பெரிய மீன் வந்து கடல் அலையில் அடித்து இங்கே கரையில் வந்தது. அதையும் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தேன். அது வந்து ஃபோட்டோவில் கிட்டல, அது அப்படியே ஈர்த்துட்டு போயிடுச்சு. இறந்து போன மீனுன்னு தோணுது அது. நாங்கள் அதில் இருந்த எண்ணெயை ஈர்த்துட்டு போவோம். அந்த அளவுக்கு தண்ணி அடிச்சு, நான் பிள்ளைய உடனே எடுத்தேன் தூக்கி. அந்த அளவுக்கு அலை, பயங்கர அலை, சீத்தம். நீங்களும் கன்னியாகுமரி போனால் அனுபவங்கள் இருந்தால் சொல்லுங்க. நல்லா சூப்பராக இருக்குது கன்னியாகுமரி. எனக்கு நல்லா பிடிச்சிது கன்னியாகுமரி போகிறது, இப்படி இந்த மாதிரி சுற்றுலா இது போகிறது. நீங்களும் போயிருந்தால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்க, போங்க கண்டிப்பாக. நான் அதுலேருந்து ஒரு சங்கு கிடச்சிது, அதை நான் எடுத்துகிட்டு வந்தேன். அதை நீங்கள் பாருங்கள் வீடியோவில். அது வாயை அசைச்சு அசைச்சு காணிக்கும். கை வைக்கும்போது எடுக்கும் கையை. இதில் எல்லாம் பார்த்ததுல இந்த சங்கு, இந்த இதுதான் பயங்கரமாக இருந்து, அது வாயை பழந்து அப்படி காட்டிச்சிருந்து. நிறைய சங்கு குட்டிகள் எல்லாம் நிறைய அதில் ஒட்டி இருந்து, ஏகப்பட்ட சங்கு, ஆயிரக்கணக்கான சங்குகள் எல்லாம் இருந்து. நீங்கள் இதெல்லாம் போனால் கன்னியாகுமரியில் போனால் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்